விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வரப்போகிற அக்டோபர் 2ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இது சம்மந்தமாக வந்து திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது இவருடைய அந்த கால் அப்படிங்கிறது ஏடிஎம்கே பார்ட்டியும் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம் இந்த மாநாட்டில். ஏன்னா மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஸோ ஏடிஎம்கேவுக்கும் இவர் வந்து ஒரு கால் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஏடிஎம்கே இடதுசாரிகள் சிந்தனை உள்ள கட்சிகளும் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம். ஆனால் சாதி அண்ட் மதம் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய பிளவுவாத அரசியல் பண்ணுற இயக்கங்கள் வந்து வேண்டாம், கலந்துக்க வேணாம். ஏன்னா அது வந்து மதுவை விட ஒரு மோசமான ஒரு போதை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 2 விஷயம். அதாவது திருமாவளவன் ஒரு வேளை கூட்டணி மாறுறாரா, அணி மாறுறாரா, 2026க்கு இப்போவே வந்து ஒரு அலைன்ஸ்க்காக ஒரு அடித்தளம் போடுறாரா, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுக்கு வந்து போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2வது விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மது ஒழிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள், அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேன் அப்படிங்கிறது வருமா, ஒரு லிக்கர் பேன் அப்படிங்கிறது, ஒரு லிக்கர் ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணியிலேருந்து திருமாவளவன் அவர்கள் அணி மாறுறாரா. ஸோ மாறுறதுக்கு நிறைய ஹைலி பாசிபிள் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன் 2024 திருமாவளவன் அவர்கள் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. டிஎம்கேல இருந்த போதும் பார்த்தோம்னா அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இல்லைனாலும், ஸோ இப்போ அணி மாறுறதுனால அவர் வந்து ஏடிஎம்கே போகிறதுனாலையோ இல்லை விஜய் போன்ற நடிகர்களோட அரசியல் தலைவர்களோட வந்து அவர் சேர்றதுனாலையோ ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எப்படின்னா, ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து பிஜேபி கூட இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய வந்து ஒரு கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சாதகம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் வந்து அவங்கள எதிர்த்ததுக்கு காரணம் பிஜேபி கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே என்னதான் வந்து தனித்தனியாக சில அணிகள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஏடிஎம்கே ஒரு தனி பார்ட்டியாக இருக்காங்க. குறிப்பாக வந்து சிறுபான்மையினர் இஸ்லாமிய கட்சிகளோட வந்து கூட்டணியிலையும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்களும் ஏடிஎம்கே பார்ட்டி கூட வந்து அலைன்ஸ் வச்சு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் டிஎம்கேலேருந்து அவர் ஏடிஎம்கே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அடித்தளமாக கூட அவர் வந்து இந்த கால் அப்படிங்கிறத முன்னுக்கு வைக்கிறாரா அப்படின்னு கூட வந்து இதை எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், திமுகவில்னா இருந்த வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷனில் அவருக்கு வந்து ஒரு 6 சீட்டு தான் வந்து ஒதுக்கப்பட்டது, அதாவது எம்எல்ஏ சீட்ஸ் அவருடைய கட்சிக்கு. ஸோ இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே அவங்க பிஜேபி பாட்டாளி மக்கள் இது மாதிரியான கட்சிகளில் இல்லை. ஸோ திருமாவளவன் போனார் அப்படின்னா அவருக்கு பெரிய அளவில் வந்து ஒரு சீட் வந்து ஒதுக்கப்பட வந்து வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 9 சீட்டு வரைக்கும் வந்து அவர் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய டிமாண்ட் அப்படிங்கிறது தனி தொகுதி அல்லாத பொது தொகுதி தேவை அப்படின்னு வந்து திமுகவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து அவருக்கு தரப்படலை லோக்சபா எலெக்ஷனில். ஸோ இது வந்து ஏடிஎம்கேல அவருடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிக்கு போனார்னா ஜென்ரலாக திருமாவளவன் அவர்கள் மேலே ஒரு சாதி அடையாளம், சாதி தலைவர், இது வந்து ஒரு சாதி கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் வந்து ஒரு பூசல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய அளவில் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது திருமாவளவன் போன்ற ஒரு அனுபவமிக்க தலைவர்கள் வந்து விஜய் அவர்களோட போய் சேர்ந்து ஒரு கூட்டணி பயணிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு 12லேருந்து ஒரு 14 சீட்டு கேட்டால் கூட ஒரு டிமாண்ட் பண்ணால் கூட அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனித்தொகுதி இல்லாத, அதாவது நான் ரிசர்வ்டு பொது தொகுதியும் வந்து அவருக்கு பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் அவர் வந்து ஒரு சாதி இது மாதிரியான அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் விசிகாவுக்கு வந்து பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் திமுக கூட்டணியிலே தொடருவாரா, இல்லை அதிமுகவுக்கு வந்து போவாரா, இல்லை இந்த 2 கட்சியும் வேணாம், நான் வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி கூட போய் அலைன்ஸ் வைக்க போகிறேன். அவனா அவரும் வந்து பல வாட்டி வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த இன்டர்வியூவில் கூட வந்து கேட்கும்போது இந்த பேட்டியில் விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன், ஸோ நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், ஸோ அவருடைய மாநாடு வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அலைன்ஸ்க்கு ஒரு க்ரீன் சிக்னல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அவர் திமுகவா அதிமுகவா எந்த அலைன்ஸில் போக போகிறாரு, இல்லை தாவேக்கா இந்த கட்சிக்கு போக போகிறாரா எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 2வது விஷயம், அதாவது கம்ப்ளீட் ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன், அதாவது லிக்கர் பேன் அப்படிங்கிறது சாத்தியம். பல கட்சிகள் தமிழ்நாட்டில் பல முறை இந்த அறிவிப்பை வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அந்த பிரச்சாரத்தில் வந்து பல வாட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க.
அந்த தேர்தல் அறிக்கையிலே வந்து போட்டிருக்காங்க. அதாவது பூரண மது விலக்கு, மது ஒழிப்பு படிப்படியாக குறைக்கப்படும். இது மாதிரி வந்து ஏடிஎம்கேவும் சொல்லியிருக்காங்க, டிஎம்கேவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல இந்த பேட்டியில திருமாவளவன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 தேர்தல் அறிக்கையில டிஎம்கே தெளிவாக சொன்னாங்க. இது மாதிரி படிப்படியாக வந்து குறைக்கப்படணும், இந்த பூரண மது விலக்கை வந்து அமல்படுத்தணும், படிப்படியாக வந்து குறைக்கப்படணும், இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கான அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் எடுக்கப்படலை அப்படின்னு வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஏடிஎம்கேவும் பார்த்தோம் அப்படின்னா ரூலிங்கில் வந்து இருந்தாங்க 10 வருஷம். ஸோ டிஎம்கேவும் அதுக்கப்புறம் வந்தாங்க. இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் இந்த மது ஒழிப்பு, இந்த மது விலக்கு அப்படிங்கிறத இதை வந்து அமல்படுத்துறதுக்கு பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை ஏற்படலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதை முன்வச்சு தான் திருமாவளவன் அவர்கள் இப்போவும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு கமெண்ட்டாக ஒரு ரிப்ளையாக வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூரண மது விலக்கு, இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. வேணா இந்த மது ஒழிப்புக்காக ஒரு விழிப்புணர்வு வேணால் நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை டெப்த்தாக பார்த்தோம்னா, திருமாவளவன் அவர்கள் ஜென்ரலாக எந்த வகையான போதையும் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதாவது கல்லும் சரி, இல்லை தென்னங்கல், இது மாதிரியான விஷயங்களும் வந்து போதை தான். போதை எனி ஃபார்ம், எந்த ஃபார்மில் இருந்தாலுமே அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அதை மறுக்கணும், அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பாசிபிளாக, இது வந்து நடைமுறையில் ஒரு சாத்தியமாக வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு இது வந்து ஒரு சாத்தியமாக வராது. பட்டு எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது இதை வந்து இன்னும் ஒரு 25 வருஷத்துலேருந்து 50 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1960 இப்போ இந்த மாநாடே பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் 2 இந்த தேதியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்கை என்ன? பூரண அந்த மது விலக்கு தான், ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால், லிக்கர் பேன். இதுதான் வந்து இந்தியா முழுக்க வரணுங்கிறது அவருடைய ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்குது. இன்னமும் காந்தி அவர்களுடைய அந்த கொள்கையும் சரி, காந்தியவாதிகளும் சரி, இதை வந்து பின்பற்றுறவங்க நிறைய பேர் வந்து இன்னமும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் நடைமுறையில் வந்து பெரிய அளவில் சாத்தியமாக வந்து இதை வந்து அமல்படுத்த முடியல. இருந்தாலும் சில ஸ்டேட்ஸ் இந்தியாவில் பார்த்தோம்னா குஜராத், நாகாலாண்டு அண்ட் மிசோரம், பீகார், இது மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் கம்ப்ளீட் ப்ரொஹிபிஷனாக கொண்டு வர முடியல. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஒரு பார்ஷியலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ லிக்கர் வந்து இல்லீகலாகவும் சரி, ஒரு ப்ரொஹிபிஷன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து டெத் அப்படிங்கிறது அதெல்லாம் பாதிக்கப்பட்டும் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதனாலே பல டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதனால் பெரிய அளவில் ஒரு கேசஸ்லாம் கூட வந்தது. பீகார்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பல கேசஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இல்லீகலாக நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து ஏழைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு மாதிரி தான், எங்கெல்லாம் வந்து சீப்பாக கிடைக்குதோ இது மாதிரியான வந்து கள்ள சாராயமாக இருக்கட்டும், இல்லை இல்லீகல் மார்க்கெட்டில் ஒரு தரமில்லாத ஒரு ஆல்கஹால் இதெல்லாம் வந்து வாங்கி வந்து குடிக்கிற அளவுக்கு நிறைய பேர் இறந்து போன கேசஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்தியா முழுக்க ஒரு முறையும் ஒரு அரசாங்கமும் இதை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணணும்னு கொண்டு வந்தாலும் இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்காக வந்து திமுகவும் சரி அதிமுகவும் பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்தாலும் இது அந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸாக வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியல. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ, அதாவது வருவாய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த லிக்கர் இதை வச்சு வந்து பெரிய அளவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2023 to 24 இந்த இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வந்து லிக்கர் சேல் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா, மொத்தமாக வந்த ரெவென்யூ மட்டுமே 45,000 கோடி. இது வந்து பார்த்தோம்னா ஆன் ரெக்கார்டில் ஸ்டேட் அசம்பிளிலே வந்து பார்த்தோம்னா ஒரு ரெஜிஸ்டரான ஒரு பதிவு. ஸோ அந்தளவுக்கு லிக்கர் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டேட்லேயே பார்த்தோம்னா 45,000 கோடினா, அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தோம்னா எத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து, எத்தனை லட்சம் கோடிகள் வந்து இந்த லிக்கர்னால ஒரு வருவாய் அப்படிங்கிறது வரது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஓவராலாக இப்போதுலேருந்து வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பேன் அப்படிங்கிறத தாண்டி ஸோ இப்போதுலேருந்து ஒரு விழிப்புணர்வை வந்து பெரிய அளவில் ஏற்படுத்தினா அது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் பெரிய அளவில் வந்து கொண்டு வரலாம். ஸோ இதுக்கான அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் லெவலாக இருக்கட்டும், காலேஜ் லெவலாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கொண்டு வந்து ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா லிக்கர் அப்படிங்கிறது, இந்த ஆல்கஹால், இந்த விஸ்கி, பிராந்தி, இந்த மது அப்படிங்கிறது, இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ என்னதான் வந்து இதனால் வந்து இவ்வளோ ரெவென்யூஸ் வருது, வருவாய் வந்து அதிகரிக்குது, ஸோ இத்தனை பேர் வந்து பாதிப்படைவாங்க, இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம், கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிட் பண்ணோம் அப்படின்னா சைடில் இல்லீகலாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும், ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும். எப்படி சொன்னாலுமே
ஸோ ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையா தேவையில்லைன்னு பார்த்தோன்னா 100% இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து பார்த்தோம்னா ஒரு பிராந்தியோ பீரோ விஸ்கி ஏதோ ஒன்று வந்து ஒரு மனுஷனுக்கு இது ஒரு கிட்னி லிவர் அவங்க உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அளவு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சுகராக இருக்கட்டும், ஒரு ரைஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த லெவலில் தான் எடுத்துக்கணும். இதுக்கு மேலே போனால் சால்ட்டும் சரி, இல்லை ஸ்வீட்டும் சரி, ஒரு சுகரும் சரி, உடம்பை வந்து உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இந்த லிக்கர் அப்படிங்கிற விஷயமும் எந்த வகையிலுமே மனுஷனுக்கு வந்து இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம உடம்பை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதனால் வந்து தனி மனுஷனுக்கும் சரி, சொசைட்டிக்கும் சரி பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ண முடியாது. ஸோ ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் இப்போ இது மாதிரியான மாநாடுகள், ஸோ அரசியல் தலைவர்கள் அண்டு பெரிய பெரிய லெவலில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே ஒரு அவேர்னஸ், ஒரு கேம்பெயின் வந்து பண்ணி இப்போதுலேருந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா ஒரு 25 வருஷம் 50 வருஷத்துக்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் ஒரு 75 to 80% இதோடைய அந்த தாக்கத்தை இதனால் ஏற்படுற ஒரு ஹெல்த் இஷ்யூஸு பாதிப்புகள் என்ன இதெல்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு பாசிபிலிட்டியில் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை வந்து ஒரு முன்னெடுத்து வைக்கிறாரு. அண்ட் இந்த வீடியோ ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், அதே மாதிரி இந்த வீடியோவில் பேசுகிற 2 விஷயம். ஸோ திருமாவளவன் எந்த அணிக்கு வந்து போனால் நல்லாயிருக்கும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய திமுகவிலே அவர் வந்து தொடர்ந்தார் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், ஸோ அவருக்கு வந்து எந்த அளவில் கை கொடுக்கும், ஸோ நல்லா இருக்குமா, இல்லை அவர் அதிமுக போனால் எப்படி இருக்கும், இல்லை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட இணைந்து பயணித்தா எப்படி இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.